பண்ணிட்டியம்மா. பாத்தியா, இந்த கிழவனும் கிழவியும் திருந்தவே மாட்டாங்க. காலத்துக்கும் பொம்மிக்கு சப்போர்ட் பண்றது இவங்களுக்கு வேலையா போச்சு. இந்த சூழ்நிலையிலும் அவ வந்துருவாங்கிற நம்பிக்கை பாரு பெருசுக்கு. பார்க்கலாம், அவ வரவே மாட்டான்னு இவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. வெயிட் பண்ணட்டும், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்கன்னு பாப்போம். திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்றாங்க. அவங்களுக்கு நான் என்னன்னு பதில் சொல்லுவேன்? என்னம்மா போன் பண்ணி என்னாச்சு? எடுக்கல தாத்தா. என்ன சத்தம்? டேய், உள்ள ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாரு. அந்த பாத்துட்டு வரேன்டா. நல்லா டைட்டா தானே கட்டி வச்சிருக்கு. வாயும் கட்டி தான் வச்சிருக்கு. கரெக்டா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. பாத்தியா? டேய், எல்லாம் கரெக்டா தான்டா இருக்கு. நம்மள மீறி தப்பிச்சிட முடியுமா? அப்படி சொல்றா? இப்ப நடந்த பிரச்சனையில அஞ்சலிக்கு எதுவும் ஆகாம அவ நல்லபடியா திரும்ப வரணும். பிள்ளையாரப்பா, அவளுக்கு எந்த பிரச்சனையானாலும் அதை எதேச்சியா நடந்ததுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது அப்படியே பொம்மி தலையில விழுந்துரும். சித்தார்த்தும் பொம்மியும் நல்லபடியா சேர்ந்து வாழணுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த பழியும் பாவமும் அவ மேல விழுந்துச்சுன்னா அவ வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம போயிடும். அஞ்சல நல்லபடியா பொழைச்சு வரணும். இத எனக்காக மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்காகவும் தான் கேக்குறேன். அவளை நல்லபடியா கூட்டிட்டு வா பிள்ளையாரப்பா. என்னங்க பேசுறீங்க? யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க. அவன் தானே, அவன் யாரு? என் புள்ள தானே, பேசட்டும். பொம்மி நம்ம வீட்டுக்கு வந்தா அதுவே எனக்கு போதுங்க. அதுக்காக தானே இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு பொம்மி, அவங்க பெரியவங்க. இவ்ளோ தூரம் வருத்தப்பட்டு கேட்டும் கூட நீ பிடிவாதமா இருக்கிறது நியாயம் இல்லம்மா. நீ மனச மாத்திக்க பொம்மி. இல்ல சித்தி, ஏண்டா எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல சித்தி. நானும் என் மனச மாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்றேன். என்னால முடியல சித்தி, முடியல.
தயவு செஞ்சு யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. உட்காருங்க அண்ணி. அண்ணி நீங்க இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். அத்த சூப்பர் அத்த. பொம்மைய நீங்க போட்ட போட்ல எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. அதுவும் நீங்க மடிப்பிச்ச கேட்டீங்க பாருங்க, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. ஆனா பொம்மி மனசுல என்ன இருக்குன்னு புரியல தமன்னா. ரொம்ப குழப்பறா. மொத்தமா எதுவுமே செட் ஆகாத மாதிரி பேசுறா. ஆனா பாட்டிக்கு முடியலன்னு தெரிஞ்சதும் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கா. அதுதான் ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது. இப்பதான் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. நாம என்ன பண்ணாலும், தாத்தாவா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும் சித்தார்த்தா இருந்தாலும் எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. பேசாம இதை விட்டு தொலைச்சிட்டு நம்ம வேற வேலையை பாப்போமா? அது சரி, அந்த காவியா எங்க இருக்கா? அவ ஏதோ பர்சனல் வேலையா வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா. முதல்ல அவளுக்கு நீங்க கால் பண்ணி விஷயத்த சொல்லி இமிடியேட்டா வர சொல்லுங்க. ஏய், அவ எதுக்குடா இங்க? மா வர சொல்லுங்கம்மா, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு புரியுது. இன்னும் கூட மனோக்கு அந்த காவியாவும் பொம்மியும் ஒண்ணுதாங்கிற குழப்பம் இருக்கு, அதானே? அப்படியெல்லாம் இல்ல தமன்னா. இங்க பாரு மனோ, நீ நினைக்கிற விஷயத்துக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொம்மி சரியான பட்டிக்காடு. ஆனா காவியா அப்படி இல்ல. என்ன ஸ்டைலா இருக்கான், நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசுறா. அதனால அந்த குழப்பமே உனக்கு வேண்டாம். அத்த நீங்க போன் பண்ணுங்க, அவளா வர்றபடி வரட்டும். சரி, அவளுக்கு போன போடு. என்னங்க அத்தை? இவங்க எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? எஸ் காவியா ஹியர். ஆமா காவியா, நம்ம அஞ்சலா பாட்டி இருக்காங்கல்ல, ஏன் அத்தை? ஆமா சொல்லுங்க. அவங்க மாடிப்படியில இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீ இருந்தேன்னா எங்களுக்கு கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருக்குமா? கொஞ்சம் கிளம்பி வரியா? ஓகே, எனக்கு லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அல்கம். என்னத்த சொல்றா? வரேன்னு சொல்லிருக்கா, பாப்போம். தாத்தா, பாட்டி பாட்டி எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சுப்பா. உள்ளதான் இருக்கா. சரி, பார்க்க முடியுமா? பொம்மி கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காப்பா. பொம்மி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சித்தார்த், என்னங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. சித்தார்த் பாட்டி, என்னங்க? பாட்டி கத்தாதீங்க பாட்டி. எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்படி பண்றீங்க பாட்டி? என்னாச்சு? அஞ்சல, ஏன் ஏன் கத்துன? வந்துட்டீங்களா? சொல்லு அஞ்சல, சொல்லு. என்னாச்சு பாட்டி? அஞ்சல, என்ன அஞ்சல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு நியாயமா தோணுதா? இல்ல இல்ல, இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னது? சித்தார்த்தோட வாழ்க்கையில இனிமே பொம்மி இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியணும். பாட்டி இல்ல பாட்டி, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க பாட்டி. ஏங்க, சித்தார்த் விஷயத்துல பொம்மி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். ஐயோ அஞ்சல, அதெல்லாம் இப்ப எதுக்கு? பாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது பாட்டி. அப்புறம் பேசிக்கலாம் பாட்டி. இல்லப்பா, நீ படுற வேதனைய கண் கொண்டு பார்க்க முடியல. நான் இவ்வளவு தூரம் கேட்டும்
அவ எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்கா. இனிமேல இவளுக்காக காத்திருந்து நீ ஏமாற வேணாம்பா. அவளை கிளம்ப சொல்லிடு. அவ போட்டோம், அவ போட்டோம்பா. முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. அஞ்சல, நீயா பேசுற? உனக்கு தலையில அடிபட்டதுனால ஏதாவது ஆயிடுச்சா? சொல்லு. ஏன் அஞ்சல இப்படி எல்லாம் பேசுற? இல்லைங்க, நான் தெளிவாதான் யோசிச்சு பேசுறேன். ஐயோ, தயவு செஞ்சு அவளை போ சொல்லுங்க. இனிமே அவ திரும்பியே வர வேணான்னு சொல்லிடுங்க. மம்மி, மம்மி, அண்ணி, சொன்னா கேளு. அண்ணி, சித்தார்த், காவ்யா, அஞ்சலிக்கு எல்லாம் வசதியா இருக்குல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல தாத்தா, நல்லா இருக்காங்க. அம்மா காவ்யா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும், நீ வாமா. சரி தாத்தா, சரி. திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில உன்னை நான் இங்க இருக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ண, நீயும் ஏத்துக்கிட்டு வந்துட்ட. உன்னை சங்கடப்படுத்தி இருந்தா சாரிமா. ஐயோ, அது இல்ல தாத்தா, பாட்டி ஏற்கனவே கோவமா இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில மறுபடியும் இங்க வந்து நான் முகத்தை காமிச்சா பொம்மி தப்புங்கிற எண்ணம் ஜாஸ்தியா உருவாகும். அதனாலதான் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டான்னு நான் நினைச்சேன். பாருமா, அதெல்லாம் தூக்கி தூர எறி. பாட்டிக்கு உன்னை பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதுலாம் இப்ப முக்கியம் இல்ல. நீ சித்தார்த்த மனசளவுல ஏத்துக்கிறியா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நானும் நீயும் விளையாட்டு மாதிரி பேசி இருந்தாலும் நாம போட்டமே பந்தயம், அது ரொம்ப முக்கியமான விஷயம்மா. நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணி பாரு, கண்டிப்பா சித்தார்த் மாறவே மாட்டாம்மா. நீ மனசு மாறி சித்தார்த் கூட வாழங்கிறது தான் என்னோட விருப்பம். அது மட்டும் இல்லாம நீ பக்கத்துல இருந்து பாட்டிய நல்லபடியா பாத்துக்க முடியும்னு தோணுது. மம்மி, எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்க. சித்தார்த் மனசுல காவ்யாவா நுழையறதுக்கு எவ்வளவு முயற்சி வேணாலும் பண்ண, ஆனா அது நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். சரி, அதுதானே விஷயம். காவ்யாவா உங்க பேர மனசுல இடம் புடிச்சு காட்டுறேன், சரியா? காவ்யா, காவ்யா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பாத்தியா? இந்த மருந்து மாத்திரை குடுக்கறதெல்லாம் கரெக்டா பாத்துக்கமா. என்ன? காவ்யாவை பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, நீ போயிட்டு வாமா. இவங்க சைஸ். என்ன திடீர்னு என் சைஸ்க்கு ரிங் எல்லாம் வாங்குறீங்க? அப்புறமா சொல்றேன். இது ஓகே. யா, இதை பில் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஆண்டி, பொம்மி அது வந்து இன்னைக்கு அவ பர்த்டே இல்ல, அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஆண்டி. தம்பி, பொம்மி கோயிலுக்கு போயிருக்கா தம்பி. இப்ப வர நேரம் தான். ஆண்டி, இவங்க தான் காவியா. இவங்க தான் எனக்கு ஹோம் நர்ஸா வந்திருக்காங்க. தெரியும். அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ இவங்கள பாத்திருக்கேன். ஓ,
இருங்க தம்பி, வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. இந்தாங்க தம்பி, எடுத்துக்கோங்க. சரிங்க ஆண்டி. இந்தாமா. நோ தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். எங்க இருக்கு? மல்லிகா. மாமா சொல்லுங்க. இவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுமா, கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? வாமா, வா, நான் கூட்டிட்டு போறேன். வா வா. ஐயோ, என்னடி பொம்மி இப்படி பண்ற? நீ திடீர்னு இங்க வந்து நின்னா எப்படி பொம்மியா வந்து சித்தார்த் தம்பிய பாப்ப? ஐயோ, அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதான் யோசிக்கணும். நான் அவர் கூட வந்திருக்கேன், திடீர்னு திரும்பி போகவும் முடியாது. என்னடி நீ இப்படி ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்ட? சரிம்மா, நான் ரொம்ப நேரம் இங்க இருந்தா சந்தேகம் வந்துரும். நான் முன்னாடி போறேன். போ. என்ன பெரியம்மா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நான் எதுக்காக ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு. புரியுது புரியுது. பயங்கர ரொமான்ஸ் மூட்ல தான் இருக்கீங்க போல இருக்கு. நீங்க வேற. பொம்மி வரட்டும் பாருங்களேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டா. அப்புறம் எப்படி ரொமான்ஸ் அது இதெல்லாம். தம்பி, பொம்மி வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்கு. அவ போனை வேற வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா. ஆண்டி பரவாயில்ல ஆண்டி, அவ வரப்ப வரட்டும். நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறோம். தேடி போலாம். அப்படி போனா அவ அதுக்கும் கோச்சுப்பா. அதனாலதான் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்னடி நீ? ஐயோ, நான் இங்க இருக்கும்போது பொம்மையால வர முடியாதுன்னு அம்மா எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்களே, என்ன பண்றது? ஐடியா. வேற வழியே இல்ல, இதை ஃபாலோ பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ காவ்யா, தயவு செஞ்சு வா காவ்யா, நான் உன்னை உடனே பார்த்தாகணும். ப்ளீஸ் காவ்யா. ஐயோ, இங்க பாருங்க, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையே வேற. ப்ளீஸ் போனை கட் பண்ணுங்க. ஏன் இப்படி என்ன? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஏய், நான் தான் சொல்றேன்ல, என்னால பேச முடியாது. காவ்யா, எவ்ரிதிங் ஓகே? டாக்டர் சுரேந்தர் தான் உடனே வரணும், இல்லனா சூசைட் பண்ணிப்பேன் அது இதுன்னு மிரட்டுறாரு. காவ்யா வா, நானும் உன்னை டிராப் பண்ணிடுறேன். நம்ம 2 பேருமே போலாம். ஐயோ, கதையவே கெடுக்கிறாரே. காவ்யா போலாம். நோ நோ, பரவாயில்ல. இல்ல இல்ல, நம்ம பொம்மைய பார்த்துட்டே போயிடலாம். இல்ல காவ்யா வா. நோ நோ, இன்னைக்கு அவங்க பர்த்டே. அட்லீஸ்ட் நீங்க மட்டுமாவது இருந்து பார்த்துட்டு வாங்களேன். நீங்க எப்படி போறீங்க? நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ். சரி, பாத்து போங்க. வெயிட் ஆயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஷூர். ஓகே. பாத்தியாடி உங்க அக்காவை எப்படி நடிக்கிறான்னு? நல்ல வேலை எதையோ ஒன்னு சொல்லி கிளம்பிட்டான். கடவுளே, நீங்க தான் என் பொம்மையை காப்பாத்தணும். என்னை ஏமாத்திராதீங்க சாமி. என்னம்மா வேணி, என்னாச்சு? ஐயரே, இப்பதானே நீங்க சொன்னீங்க என் பொண்ணு நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனீங்க.
ஆனா அங்க ஒருத்தரு என் பொண்ணுக்கு ஏதோ அல்பாயுசா, அவ இன்னும் 7 நாள்ல தவறிடுவான்னு என்னென்னமோ சொல்றாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு குறையும் வராது. தைரியமா இரு. ஒரு நிமிஷம் இருமா. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாகினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விரூபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தினே நமஹ, ஓம் நீலலோகிதாய நமஹ, கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. இந்த அகல் விளக்க சுவாமி பாதத்துல வச்சு வேண்டியிருக்கேன். இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பொம்மி கையால ஏத்த சொல்லு. இந்த விளக்க பொம்மி ஏத்தின நிமிஷத்துல இருந்து அணையா விளக்கா மாறணும். அவர் சொன்ன 7 நாள் தான் கெடு. அந்த 7 நாளும் இடைவிடாம இந்த தீபம் உங்க வீட்டுல எரியணும். அப்படி அணைய விடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உன் மக உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இதை விட சிறந்த தாந்திரிக பரிகாரமே இல்லம்மா. உன் மக உயிருக்கு ஆபத்து வராம தீர்காயுசா இருக்கணும்னா இத கட்டாயம் செய். இந்த சொன்னபடி செய். நான் சொன்ன மாதிரியே பண்ணிடுமா? சரிங்க. மறக்காதம்மா. அவளுக்கு அல்ப ஆயுசுமா. தெய்வத்தை வேண்டிக்கோ, எல்லாம் அவன் செயல். இடைவிடாம இந்த தீபம் உங்க வீட்டுல எரியணும். அதான் அண்ணி, 50வது கல்யாண நாள் வர வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் நடத்துறோம். கொடுமா. அம்மா பொம்மி, நடக்க போறது எனக்கும் பாட்டிக்குமான 50வது கல்யாண நாள். நல்லா விமர்சையா நடக்கணும். அதனால சின்னவங்க நீங்கெல்லாம் பக்கத்துல இருந்து நடத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாரும் தம்பதி சமேதரா வந்து நிப்பாங்க. நீயும் வந்துட்டன்னா. இப்போ நான் வரக்கூடிய சூழ்நிலையில இல்ல தாத்தா. என் மனசே சரியில்லை. இங்க பாரு, நான் பேசுனதெல்லாம் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு உன் கோவத்தை காமிக்காத. ஒழுங்கா வந்து சேரு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க பாட்டி. என்னால முடியல பாட்டி. சரிங்க, போனை வச்சிருங்க. என்னங்க இது? இதெல்லாம் வேணாங்க. சித்தார்த் இந்த நிலைமையில இருக்கும்போது நமக்கு 50வது கல்யாண நாள் கொண்டாட்டம்லாம் தேவையா? ஆமா அஞ்சலா, நானும் அதான் யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி அவ வந்தான்னா எப்படியாவது அவளை இங்கேயே இருக்க வச்சு அவகிட்ட லாக்கர் சாவி, வீட்டு பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளே. சரி, பரவாயில்ல, விடுங்க. தர்ஷினி, என்ன ரூம்ல கொண்டு போய் விடுமா. பாட்டியை கூட்டு போங்க. பாத்து பாட்டி, பொறுமையா வாங்க. எங்க அவங்களோட இடம் பறி போயிடுமோன்னு இவங்க யாருமே என்ன உள்ள சேர்த்துக்கல. ரொம்ப கேவலமா எல்லா இடத்துலயும் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு மனோவை பெத்து வளர்த்து ஆளாக்குன. எந்த வித அங்கீகாரமும் இல்லாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, அப்பப்பா இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு. மனோட அப்பா இருக்காரு, அவருக்கு யாரையும் எதிர்த்து பேச துணிவே இல்ல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா என் கஷ்டம் அந்த மனுஷனுக்கு புரியவே இல்லம்மா. வாழ்றதுக்கு வழி இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல காவியா. என் பையன் பாவம் தெரியுமா? ஸ்கூல்ல எத்தனை பேர் அவனை கிண்டல் பண்ணிருப்பாங்க. தாலி கட்டிக்காம ஒரு பொண்ணு இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறது
ரொம்ப பெரிய குடும்பமா, ரொம்ப பெரிய கொடுமை. எனக்கு இந்த வீட்லயும் இடம் கொடுக்கல. கையில குழந்தையோட, கழுத்துல தாலி இல்லாம ஒரு பொண்ணு இந்த உலகத்துல வாழ்றது எத்தனை பேர் கண்ணுக்கு உறுத்தலா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு தான் இங்க நிக்கிறேன். ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. இது அத்தனைக்கும் காரணம் இந்த வீட்ல உள்ள அத்தனை பேரும் தான். இப்ப காலம் போன காலத்துல இவங்க எல்லாம் இதை ஏத்துக்கிட்ட என்ன பிரயோஜனம்? சரி, அப்படி ஏத்துக்கிட்டாங்கல்ல, இந்த அத்தனை சொத்துக்கும் என் புள்ள வாரிசா இருப்பான். எங்களுக்கு இத்தனை நாள் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் நினைச்சா, அதுலயும் சித்தார்த் வந்து மொத்த கதையும் கெடுத்துட்டான். இந்த வீட்ல சித்தார்த்துக்கு தான் எல்லா மரியாதையுமே. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே சித்தார்த்தையும் பொம்மையும் தான் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் பட்ட கஷ்டம் ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்குதான் உன்னை பொம்மையா வேஷம் போட சொன்னேன். அதுக்கும் நான் வேஷம் போட்டு வரத்துக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எங்க அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பொம்மி நேர்ல வந்தானா அவ கையில இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் கொடுத்து லாக்கர் சாவியும் கையில கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பொம்மி கெட்டப்ப போட்டு நீ வந்து அந்த லாக்கர் சாவிய என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன் அதுல பணம் நகை இதெல்லாமே இருக்கா? பணம் நகை இதெல்லாம் என்னமா பெரிய விஷயம்? நான் பட்ட அவமானம் இன்னும் நான் மறக்கல. பொம்மி வாமா, இந்த விளக்கேத்து. என்னம்மா இந்த நேரத்துல விளக்கேத்த சொல்ற? எல்லாரும் காலங்காத்தால எழுந்துதான் விளக்கேத்துவாங்க. நீ என்னடான்னா இப்ப ஏத்த சொல்ற? விளக்க ஏத்துடி. நீ எதுக்குன்னு சொன்னாதான் நான் ஏத்துவேன். எண்ணி 7 நாள்ல அவ உயிர் போக போகுது. இந்த விளக்க பொம்மி ஏத்தின நிமிஷத்துல இருந்து அணையா விளக்கா மாறணும். விளக்கேத்த சொன்னா ஏத்து பொம்மி. வர வர உன் அழிச்சாட்டியும் தாங்க முடியலம்மா. ரொம்ப ஓவரா தான் பண்ற நீ. சரி, நீ முதல்ல ஏத்து. சாமி கும்பிட்டுக்கோமா. ஐயோ, நீ இதெல்லாம் எதுக்கு பண்ற, ஏன் பண்றன்னு ஒண்ணுமே புரியல. சாமிய கும்பிட்டுக்கோ. சின்ன வயசுல இருந்து உனக்கு சின்னதா அடிபட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. இப்பவும் அப்படிதான். ஆனா என் மனசுல என் மிகப்பெரிய அடி விழ போகுது. உனக்கு அல்பாயுசுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடி பண்ணட்டும்? அதை எப்படி ஏன் வாயால உனக்கு சொல்லட்டும்? அந்த கடவுளுக்கு இறக்கம் இருந்தா ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு ஒன்ன விட்டு வைக்கட்டும். गणानां त्वा गणपतिं मवामहे कविं कवीनामुपमस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतिहाय चिन्वन्नोदिभिर्सेदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमः। ॐ एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा। ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि। சித்தார்த் தனியா நிக்கிறானேன்னு வருத்தப்படுறீங்களா? விடஞ்சலா பாத்துக்கலாம். மம்மி வந்துருவான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னென்ன பூஜை கூட முடிஞ்சிருச்சு, பொம்மி அண்ணே காணமே. ஒருவேளை வரமாட்டாங்களா? பரவாயில்ல விடு, நானே அதை பத்தி worry பண்ணல. அவதான் வரமாட்டேன்னு அன்னைக்கே போன்லயே சொன்னாலே. இருந்தாலும் தாத்தா பாட்டிக்காக வருவான்னு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நோ ப்ராப்ளம். ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணுபத்னி சதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். என்ன தாத்தா, பொம்மி என்னதான் கட் அண்ட் ரைட்டா பேசினாலும் அவ இளையன மனசுக்காரி. அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்து மேல பெரிய பாசம் இருக்குப்பா அவளுக்கு.
அவ கண்டிப்பா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த பூஜை ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள வராளான்னு பாப்போம். சரிங்க தாத்தா. ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத். என்ன இந்த காவியா இப்படி சொதப்பறா? ஏன் இன்னும் வரல? கவலைப்படாதீங்க அத்தை, வந்துருவா. இப்போ கடைசியா ஒரு பூஜை நடக்க போகுது. அத நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு பூர்ணாகுதிய ஹோமகுண்டத்துல போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பெரியவா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஸ்வாஹா. வாங்கிக்கோ. ஹோமகுண்டத்துல போடுங்க. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகவே கேதவே நமோ நமஹ. இதோ பொம்மியே வந்தாச்சே. அண்ணி சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க பாத்தீங்களா? சூப்பர். நான் கூட இவ சொதப்பிடுவாளோ, நேத்து பேசுன மாதிரி பயந்துருவாளோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இவ பக்காவா பொம்மி மாதிரி வந்துட்டா. ஒண்ணு கவனிச்சியா? யாருக்கும் துளி கூட சந்தேகம் வரல. இதே மாதிரி நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் பக்காவா நிறைவேற்றணும் தமன்னா. கண்டிப்பா அத்தை, கவலையே படாதீங்க. 2 பேருமே ஒருத்தர் தான் தமன்னா. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு. சும்மா இருடா. ஹோமகுண்டத்துல போடுங்க. போடுங்க. ஓம் காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை சர்வம் ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹோமம் நல்லபடியா முடிஞ்செடுத்து எல்லாரும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பேரும் தம்பதி சமேதரா இதே மாதிரி எண்ணிக்கை இருக்கணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். ஹோமம் நல்லபடியா முடிஞ்சிருத்து. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களாமா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல? நான் சொன்னதுதான் கடைசியில சரியா நடந்திருக்கு. லாக்கர் சாவி வரலல்ல? அது இல்லடா. மா இல்லம்மா, காவியாவோட ரூம்ல பொம்மியோட ட்ரெஸ்ஸும் போனும் இருந்தத நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அப்பவும் நீங்க 2 பேரும் என்ன நம்பல. இப்போ இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்க கைக்கு லாக்கர் சாவி வரலம்மா. நிச்சயமா அந்த பொம்மி தான் தாத்தா கிட்ட ஏதோ பேசி லாக்கர் சாவியை உங்ககிட்ட குடுக்காம தடுத்து நிறுத்திருக்கா. தாத்தாவும் அவ பேச்ச கேட்டு சாவிய குடுக்காம தடுத்திருக்காரு. மா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சமாளிச்சு பேசுற வித்தைய அந்த பொம்மி கத்து வச்சிருக்காமா. நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. உங்களுக்கு அது புரியலையா? இப்ப கூட நீங்க என்ன நம்பலந்தாமா தோணுது. உங்க 2 பேர் கண்ணு முன்னாடி
நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் நம்புவீங்க. என்னடா சொல்ற? சொல்றேன்.